இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஜனவரியில் சிறந்த விண்கல் மழையை காணும் அரிய வாய்ப்பு. இதனை வெறும் கண்களால் பார்க்க முடியும் என்று கூறுகிறார்கள். அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். அற்புதமான விஷயங்களை கொண்டு இந்த பிரபஞ்சத்தின் போர்வையாக திகழும் வானில் எண்ணிலடங்காத அதிசயங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கின்றது. பொதுவாக நம்முடைய பூமி ஒவ்வொரு ஆண்டும் சூரியனை சுற்றி வரும் பொழுது அந்த தூசு இருக்கும் பகுதியை கடக்கும் போது வால் நட்சத்திரங்கள் விட்டு சென்று தூசு மற்றும் கற்கள் நம் பூமியின் வளிமண்டலத்திற்குள் நுழையும் பொழுது அவை எரிந்து விழத் தொடங்கிவிடும். அப்படி எரிந்து விழும் இந்த எரிக்கற்கள் பார்ப்பதற்கு சிவப்பு, மஞ்சள் மற்றும் ஊதா நிறங்களில் காட்சியளிக்கும். அந்த வகையில் குவாட்ராண்டிஸ் என்று அழைக்கப்படும் எரிக்கல் பொழிவு 2025ஆம் ஆண்டின் ஜனவரி 3 மற்றும் 4 தேதிகளில் உச்சத்தை எட்டும் என்று கூறுகிறார்கள். இதனை வெறும் கண்களால் பார்க்க முடியும் என்றும் கூறுகிறார்கள். டிசம்பர் 28ஆம் தேதி தொடங்கிய இந்த எரிக்கல் பொழிவு ஜனவரி 12ஆம் தேதி வரை தொடரும் என்று கூறுகிறார்கள். சர்வதேச எரிக்கற்கள் அமைப்பின் கூற்றுப்படி இந்த எரிக்கல் மழை இந்த ஆண்டின் சிறந்த நிகழ்வாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வானியல் நிகழ்வின் உச்சத்தின் போது சரியான சூழல் அமைந்தால் 1 மணி நேரத்திற்கு 120 பிரகாசமான தீப்பந்து போன்ற எரிக்கற்களை நம்மால் பார்க்க முடியும் என்று கூறுகிறார்கள். இந்த துகள்கள் நம் பூமியின் வளிமண்டலத்தில் வினாடிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் நுழைகின்றன என்று அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையமான நாசா தெரிவித்துள்ளது. 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் உருவான விண்மீன் கூட்டமான குவாட்ரான்ஸ் மொராலிஸின் நினைவாக இந்த எரிக்கல் மழைக்கு குவாட்ராண்டிஸ் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. 1825ஆம் ஆண்டில் இத்தாலிய வானியலாளர் அன்டோனியோ என்பவரால் இந்த விண்மீன் கூட்டம் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறுகிறார்கள். இந்த குவாட்ராண்டிஸ் எரிக்கல் பொழிவு என்பது ஒரு சிறு கோளில் இருந்து வரும் துகள்களால் ஏற்படுகிறது. மற்ற வகை எரிக்கற்கள் வால் நட்சத்திரங்களால் ஏற்படுகின்றன. ஆனால் இந்த குவாட்ராண்டிஸ் என்ற எரிக்கல் பொழிவு ஒரு சிறு கோளில் இருந்து வரும் துகள்களால் ஏற்படுகிறது என்று கூறுகிறார்கள். மேலும் இந்த குவாட்ராண்டிஸ் எரிக்கல் மலையை எப்படி பார்ப்பது என்று கேட்கிறார்கள். இந்த குவாட்ராண்டிஸ் எரிக்கல் மலையை வடக்கு அரைக்கோளத்திலிருந்து சிறப்பாக பார்க்க முடியும் என்று கூறுகிறார்கள். அங்கு கதிரியக்க புள்ளி அடிவானத்திற்கு மேலே அமைந்துள்ளது. கதிரியக்க புள்ளி என்பது எரிக்கற்கள் தோன்றும் வானத்தின் ஒரு பகுதியாகும். மேலும் இந்த எரிக்கற்கள் வானில் எங்கு வேண்டுமானாலும் தோன்றலாம் என்றும், ஆனால் வளிமண்டலம் மெல்லியதாக இருக்கும் அடிவானத்தின் வடக்கே 3/2 பங்கு பகுதியே காணக்கூடிய புள்ளியாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். சில நேரங்களில் எரிக்கல் பொழிவு நகர்ப்புறங்களிலும் தெரியும். ஆனால் நீங்கள் சிறந்த அனுபவத்தை பெற நகர்ப்புறங்களிலிருந்து சற்று பயணம் செய்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நகர்ப்புறங்களில் அதிக ஒளி மாசு இருக்கும் என்று கூறுகிறார்கள். மேலும் இந்த எரிக்கல் மழையை பார்க்க சிறப்பு உபகரணங்கள் தேவையில்லை என்றும் வெறும் கண்களாலேயே பார்க்கலாம் என்றும் கூறுகிறார்கள். எனவே நகர்ப்புறங்களிலிருந்து வெகு தொலைவில் ஒரு 2 பகுதியை கண்டுபிடித்து அந்த இடத்திலிருந்து இந்த எரிக்கல் மழையை பார்க்கலாம் என்று கூறுகிறார்கள். பொதுவாக இது எரி நட்சத்திரம் என்று அழைக்கப்பட்டாலும் எரிக்கல் என்பது நட்சத்திரங்கள் அல்ல. அவை நமது சூரிய குடும்பத்திலிருந்து உருவாக்கப்பட்ட சிறிய துகள்கள். அவை பூமியின் வளிமண்டலத்தை கடக்கும் போது எரிந்துவிடும். நம் பூமியின் வளிமண்டலத்தில் நுழையும் போது நம் பூமியின் வளிமண்டலத்தில் உள்ள துகள்கள் மற்றும் அயனிகளுடன் தொடர்பு கொண்டு உராய்வு மற்றும் வெப்பத்தை ஏற்படுத்தி நாம் காணக்கூடிய ஒரு பிரகாசத்தை உருவாக்குகிறது. இந்த ஜனவரி 12ஆம் தேதி வரை இந்த எரிக்கல் மழையை பார்க்க முடியும் என்று கூறுகிறார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.